வெல்கம் டு சாப்பிட வாங்க. இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பரான ஒரு டிஷ் பார்க்க போகிறோம். நம்மளோட இஸ்லாமிய நண்பர்கள் வீட்டில் எப்படி பிரியாணி பண்ணுவாங்களோ அதே மாதிரி ஸ்டைலில் நாம் இன்றைக்கி காளான் பிரியாணி பண்ண போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது மாதிரி தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் கூட நம்மளோட பேஜ் இருக்குது, அங்கேயும் போய் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். காளான் பிரியாணி பண்ணுறதுக்கு 1/2 கிலோ பாசுமதி ரைஸ் எடுத்திருக்கேன். இந்த கப்புக்கு 2 கப் வருது. நல்லா கழுவிட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சுடுங்க. மஷ்ரூம் இது மாதிரி கொஞ்சம் பெரிய பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் ரைஸில் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும், கரைஞ்சி போகாது. மீடியம் சைஸில் 5 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை நல்ல ஸ்லைஸாக இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. மீடியம் சைஸில் 3 தக்காளி, அதுவும் ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை, ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை, தென் பிரியாணி இலை, ஸ்டார் பூ, 4 ஏலக்காய், 4 கிராம்பு, 4 பட்டை, அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகம் தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு நெய், 50 ml தயிர், 2 பச்சை மிளகா நறுக்கிக்கோங்க. ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் வெங்காயம் பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் சூடானதும் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல கோல்டன் கலர் வந்துடுச்சு. இப்போது இந்த வெங்காயத்தை எடுத்து வச்சிடலாம். இப்போ ஆனியனை இதில் போட்டுடலாம். ஆயிலெல்லாம் கீழே ட்ரை ஆகிடும். ஆயில் நல்லா ட்ரை பண்ணி இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது அதே பேன் ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க. அது கூடவே 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் பிரிஞ்சி இலை, ஸ்டார் பூவில் 1, எல்லாத்துலேயுமே பாதி போட்டுக்கலாம். 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 பீஸ் பட்டை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அது ஃப்ரை ஆனதும் நம்ம ஏற்கனவே பொரித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் 3/4 பாகம் வெங்காயம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 பாகம் மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நல்லா ஃப்ரை ஆகி தான் இருக்குது. ஸோ அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா குழையிற வரைக்கும் மூடி போட்டு வேக வச்சிடலாம். இடையிடையே கொஞ்சம் கிளறி விடுங்க. இப்போது தக்காளி நல்லா வெந்துடுச்சு. கூடவே மசாலா பொடி ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள், கரம் மசால் தூள், மல்லிப்பொடி, ஜீரகம் தூள், மிளகுத்தூள், மிளகாய்த்தூள். மிளகாய் பொடி வந்துட்டு உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூடுதல் குறைவு பண்ணிக்கோங்க. மசாலா பொடி நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ தயிர் ஆட் பண்ண போகிறோம். தயிர் ஆட் பண்ணும்போது ஒரு 1/2 நிமிஷம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அப்போ தான் தயிர் திரஞ்சு போகாமல் இருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டேன். இப்போது தயிர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூடவே பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். தென் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை, ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது காளான் ஆட் பண்ணிக்கலாம். காளான்லேருந்து தண்ணி விடும், அதுலேயே அது மேக்ஸிமம் வெந்துடும். மேபி தேவை அப்படின்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க கடைசியாக. இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சு நல்லா வேக விட்டுறலாம். காளான் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து வச்சுட்டு ரைஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் 2 ஸ்பூன் கீ, 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் மீதம் இருக்கிற பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டுக்கலாம். இப்போது அது கூடவே ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகம் பொரியட்டும். ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கணும். ஸோ 2 டம்ளர் எடுத்துருக்கோம். 3 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி கொதிக்கட்டும். வாட்டர் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ்க்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கணும். இப்போது ரைஸ் இதில் ஆட் பண்ணி ஒரு 3/4 பதம் வர வரைக்கும் வேக வச்சிடலாம். ரைஸ் ஒரு 3/4 பாகம் வெந்துடுச்சு பாருங்கள். இப்போ வந்துட்டு நாம் அந்த மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது கூடவே கொஞ்சமாக புதினா இலை, கொஞ்சமாக மல்லி இலை, 1 ஸ்பூன் நெய், ஃப்ரை பண்ண ஆனியன் எடுத்து வச்சுருக்கோம்ல அதில் பாதி போட்டுட்டு கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இதுக்கு மேலே ஒரு அலுமினியம் ஃபாயில் ஷீட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஹீட் வெளியே போகாமல் இருக்கிறதுக்காக. அலுமினியம் ஃபாயில் ஷீட் இல்லைன்னா வாழையில கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஸ்டவ்வில் ஒரு தோசை தவா வச்சுட்டு அதுக்கு மேலே ரைஸ் எடுத்து வச்சு தம் போட்டுக்கலாம். இப்படி வச்சிடலாம். வச்சுட்டு ஸ்டவ் சிம்மில் வச்சுக்கோங்க. ஒரு 15 நிமிஷம் தம்மில் இருக்கட்டும். 15 minutes later. 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்ல உதிரி உதிரியாக வந்திருக்கு. பிரியாணி சூப்பராக வந்திருக்கு. இப்போது சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி ரெடி. கையில் வச்சுட்டு ரொம்ப நேரம் சாப்பிடாமலாம் இருக்க முடியல. ஸோ டேஸ்ட் பார்த்துடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நீங்களும் இது மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட டிஷ்ஷஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். டேஸ்டியாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க.